ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட லைட் எஃபெக்ட்ல மறுபடியும் ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால வீடியோவில் லைட்டிங் எஃபெக்ட் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக இதை சரி பண்ணிடுறேன். இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம். படத்தோட நேம் விருக்ஷபா. இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் மோகன்லால் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கன்னட டைரக்டரான நந்தகிஷோர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி புராண காலத்தில் நடக்கிற மாதிரி தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்படிகலிங்கம் அப்படிங்கிற ஒரு விலை மதிப்பில்லாத சக்தி வாய்ந்த லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தை பரம்பரையா ஒரு அரச குடும்பம் பாதுகாத்துட்டு வராங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மோகன்லால். அந்த லிங்கத்தை திருடுறதுக்காக நிறைய பேர் அப்பப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கேங் அந்த லிங்கத்தை திருட ட்ரை பண்றாங்க. அங்க நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ், அதாவது அந்த டீமுக்கும் மோகன்லால் அவருக்கும் இடையில நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸோட எண்டில் ஒரு சின்ன பையன் இறந்து போயிடுறான். அவன் இறக்குறதுக்கு மோகன்லால் தான் காரணமா இருப்பாரு. இதனால கோபமாகிற அவங்களோட அம்மா மோகன்லாலுக்கு சாபம் விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பிரசன்ட்ல மோகன்லால் மும்பையில ஒரு வைர வியாபாரியா இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். பையனுக்கும் அப்பாவுக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. இவங்களோட லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கப்ப சடனா மோகன்லால் அவரோட ட்ரீம்ல அடிக்கடி அந்த புராண காலத்துல நடந்த சம்பவங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதனால மோகன்லால் பதட்டமாகிறாரு, பயப்படுறாரு. எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற மாரி அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் விருக்ஷபா. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ்ன்னு எனக்கு 1-2 தான் தெரிஞ்சிச்சு. 1 படத்தோட ஒளிப்பதிவு, 2வது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், 3வது மோகன்லால் அவரோட பர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி இந்த படத்துல எனக்கு எதுவும் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. காரணம், இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் பழைய ஸ்டோரி அவுட்லைன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள் இதே ஸ்டோரி அவுட்லைன்ல பார்த்துருக்கோம். ராஜமௌலி அவரோட மகதீரா கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அவுட்லைன் தான். பட் இந்த படத்துல அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளேயை இந்த டீம் பண்ணவே இல்லை. இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து பழகின பழைய சீன்ஸா தான் இருக்கு. ஒண்ணு கூட புதுசா இல்லவே இல்லை. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க், இந்த படத்துல வர விஎஃப்எக்ஸ், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த படத்தோட மேக்கப்னு எல்லாமே சுமாரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் சில இடங்கள்ல ரொம்பவே சுமாரா இருக்கு. ஏன்னா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை எந்த லாங்குவேஜ்ல எடுத்தாங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை. ஏன்னா மோகன்லால் பேசுறது மட்டும்தான் அந்த மலையாள டயலாகோட மேட்ச் ஆகுற மாதிரி லிப்சிங்கா இருக்கு. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் பேசுறது என்ன லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு டப்பிங் படம் மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட், இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, ஃபேண்டசி மூவில லாஜிக் எதிர்பார்க்க கூடாது, இருந்தாலும் லாஜிக்கையும் தாண்டி என்ன இப்படிலாம் சீன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி லைட்டா ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஓவராலா சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல மோகன்லால் அவரோட பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள்ல ஒளிப்பதிவு, இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் உருப்படியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தோட மேக்கிங் டோட்டலா சுமாரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த அளவு சுமாரான குவாலிட்டியோட மோகன்லால் அவரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கிறது ஒரு ஏமாற்றம் தான். அவரோட சமீபத்திய படங்கள்ல பெரோஸ் படம் தான் எனக்கு சுமாரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த படம் தான் மிகப்பெரிய சொதப்பலாக எனக்கு தெரியுது. இந்த படம் இப்ப தாரிசா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. மீண்டும் இன்னொரு வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.